இப்போ வந்து அந்த கழுவுன தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டேன். தனித்தனியாக எடுத்துட்டேன். இந்த தண்ணி வந்து முகத்துக்கு கழுவலாம்னு சொல்லியிருக்கேன். அதுபோக உங்களுக்கு ரோஜா செடிக்கு சின்ன சின்ன செடிக்கு என்னென்ன செடி வச்சுருக்கீங்க வீட்டில் அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப சத்து. இப்போ வந்து களைஞ்சி வச்சுருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அரிசி. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து அரைப்படி அரிசிக்கு இப்போது கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து கொதிக்கிற நேரத்தில் நம்ம கொதிக்க வேண்டியதில்லை, ஆனால் கொதிக்கிற விட்டு அடுப்பில் வச்சுங்க. நான் அப்படி விட்டுட்டேன். விறகடுப்பில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தண்ணி இப்போ இந்த கொதிக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கால் அங்கேயும் ரொம்ப அலுப்பாக வந்துருக்கும் இல்லையா, அந்த உடம்பு கை காலில் வலிக்கிறதுக்கு இந்த சுடு தண்ணி மாதிரி வச்சு குளிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. 5 லிட்டர் தண்ணி மாதிரி கொதிக்கிற மாதிரி வச்சு குளிச்சிங்கன்னா நீங்கள் 5 லிட்டர் தண்ணி கலக்கி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு மஜாஸ் பண்ணுறது நாளைக்கு நீங்கள் கை கால் அமுத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. மஜாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா சுறுசுறுப்பு, நல்லா தூக்கம் வரும். இப்போ அரிசி ஃபுல்லாக போட போகிறேன். அரிசி போட்டு வெந்த வரை உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன்.